Hello friends, January 1, 2024 The Hindu News Analysis. ஸோ இன்றைக்கான ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆதார் லிங்க்டு பே மேட் மேண்டேட்ரி ஃபார் எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸ். ஸோ எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸுக்கு ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து மேண்டேட்ரி ஆக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி முக்கியமான நியூஸாக இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அண்டு நியூ இயர் செலிப்ரேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ் நேவி சிங்ஸ் 3 ஹவுத்தி வெசல்ஸ். நமக்கு தெரியும் ரெட் சீயில் தொடர்ந்து அட்டாக் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஈரான் பேஸ்டு ஹவுத்தி குரூப் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி யூஎஸ் குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனையும் யூஎஸ் லீடில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் இப்போ ரீசெண்டாக ஹவுத்தி வெசல்ஸ் ஒரு 3 ஹவுத்தி வெசல்ஸை வந்து அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கப்பலுக்கு அதை இவங்க அட்டாக் பண்ணி வீழ்த்திருக்கதா வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க. கர்ஃப்யூ பேக் இன் மோரே அஸ் ஆம்டு மென் ஃபயர் அட் போலீஸ். இது என்ன மோரே அப்படிங்கிறது மணிப்பூரில் அந்த கூக்கி மெய்த்தி ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு இல்லையா, அது உங்கள் 2 பேத்துக்கு இடையில் ப்ராப்ளம் நடந்துச்சு இல்லையா, அதில் பாதிக்கப்பட்ட ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். இது வந்து இந்தியா மியான்மர் பார்டரில் இருக்குது. ஸோ இங்கே டென்ஷன்ஸ் அதிகரிச்சனால மறுபடியும் இங்கே வந்து கர்ஃப்யூ போட்டிருக்காங்க. அடுத்த பனகாரியா டு ஹெட் 16th ஃபினான்ஸ் கமிஷன். அரவிந்த் பனகாரியா நிதி ஆயோக்குடைய முன்னாள் வைஸ் சேர்மனாக இருந்தார் இல்லையா, அவர் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஹெட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் டு டேக் ஓவர் எம்ஆர்டிஎஸ் அஃபிஷியல் பிகின் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஸ்டேஷன்ஸ். இது வந்து ரீஜனல் நியூஸ், இது பெரிய அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. ஸோ இதுதான் இன்றைக்கான ஃப்ரண்ட் பேஜாக இருக்கக்கூடிய நியூஸு. ஸோ நம்ம என்னென்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஹைலைட்ஸாக பார்த்துடலாம். ஆதார் லிங்க்டு அந்த விஷயத்தை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்டு 16th ஃபினான்ஸ் கமிஷன் அரவிந்த் பனகாரி அவர்களை வந்து சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ரெட் சீயில் நம்மளுடைய கமர்ஷியல் ஃபீட்ஸுக்கு பாதுகாப்பு வழங்குற மாதிரி நேவி வந்து களமிறங்கியிருக்காங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் 2023 டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட் அண்டு கான்ஸ்டியூஷனல் கேசஸ் ஆகிய விஷயங்களை பற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு ரிவ்யூ மாதிரி. மோடி அவர்கள் மன் கி பாத்தில் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. 2023 என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது ஒடிசாவில் நடந்த ஒரு பெக்யூலரான ஒரு விஷயம், நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பெக்யூலரான விஷயம். ஸோ ஒடிசாவோட பீப்புள் வந்து இந்த மாதிரி அரோமேட்டிக் அண்ட் மெடிசினல் காம்பவுண்ட்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறதா குறிப்பிட்றாங்க. அதை பற்றி இங்கே நியூஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எடிட்டோரியல் பரேட் ஆஃப் யுனைட்டி. இது வந்து ரிப்பப்ளிக் டேயில் நடக்கக்கூடிய அந்த பரேட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், அது வழக்கமாக நடக்கிறது தான், அதை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. அண்ட் அடுத்து எண்டு கேம் ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் கிவ்ஸ் ஆனரபிள் எக்ஸிட் டு கேடர்ஸ் ஆஃப் மச் வீக் அண்ட் யுனைடெட் லிபரல் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம், லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம்னு சொல்லி அஸ்ஸாமில் ஆயுதம் தாங்கிய ஒரு படையினர் வந்து செயல்பட்டு வந்தாங்க. அவங்க நேற்று கவர்மெண்ட் கூட அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிட்டாங்க. அதை நம்ம நேற்று நியூஸில் பார்த்தோம். ஸோ அதை பற்றி எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் வழக்கம் போல் அதர் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், ஆதார் லிங்க்டு பே மேட் மேண்டேட்ரி ஃபார் எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸ். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வழக்கம் போல் ஃபுல்லாக சம்மரியாக பார்த்துருவோம், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேமெண்ட் த்ரூ ஏபிபிஎஸ் மேண்டேட்ரி ஃப்ரம் ஜனவரி 2024 ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் வந்து மேண்டேட்ரி ஆக்கப்படுகிறது, கட்டாயமாக்கப்படுகிறது. த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டு லிங்க் ஒர்க்கர்ஸ் கார்டு வித் ஆதார் ஃபார் ஏபிபிஎஸ் இஷ்யூடு இன் January 30, 2023. ஸோ 2023 ஜனவரி 30 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒர்க்கர்ஸ் கார்டை ஆதார் கார்டு கூட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏபிபிஎஸ்க்கான இஷ்யூ வந்து கொடுத்துட்டாங்க. பட் ஹவவர் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய கேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோடைய எக்ஸ்டென்ஷனை வந்து 5 தடவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய 5th எக்ஸ்டென்ஷன் வந்து December 31 முடிவடையுது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம், இது வந்து மேண்டேட்ரி ஆகிறது நல்ல விஷயம் தானே. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டில் 34.8% ஆஃப் ஜாப் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து இன்னும் ஏபிபிஎஸ்க்கு இன்எலிஜிபிளாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ இதை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. இதை பற்றி பேஜ் நம்பர் 14 ஃபர்தராக பேசியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். கவர்மெண்ட் வில் நாட் எக்ஸ்டெண்ட் அகைன். கவர்மெண்ட் வந்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ அதில் 25 crore ஜாப் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதாவது எம்ஜி நரேகாவில் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அந்த அட்டை வச்சுருக்கவங்க எத்தனை பேர்னா 25 கோடி, ரஃபா சொல்கிறேன் 25 கோடின்னு வந்து வச்சுருக்காங்க.
இதில் 14.35 கோடியினரை வந்து ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ்னால் 3 ஃபிஸ்கல் இயர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வேலைக்கு போயிருந்தால் அவங்கள வந்து ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, 3 வருஷத்தில் ஃபிஸ்கல் இயர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அவங்க வேலைக்கு போயிருந்தாங்கனாலே அவங்க வந்து என்னன்னா ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் தான். இந்த ஆக்டிவ் ஒர்க்கர்ஸில் 12.7% வந்து இன்எலிஜிபிளாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 34.8%, 34.8%, ரஃபாக 35ன்னு வச்சுக்கோமே, இப்போ ஜாப் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து என்னது, கார்டு ஹோல்டர்ஸுக்கு ஏபிபிஎஸ்சிக்கு இன்எலிஜிபிள்ன்றாங்க. அப்போ விட் அமௌண்ட்ஸ் டு 8.7 crore பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்எலிஜிபிள்ன்ட்டாங்க. ஸோ டோட்டலாக 25 crore, அதில் 10 கோடி கிட்ட 9 கோடி கிட்ட என்னது இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் 14.5 கோடி பேர், அதில் 12% என்னையா இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது யோசிச்சு பாருங்கள், இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளமாக தான் இருக்குது. It was alleged facing pressure from union government for 100% complaints. State government deleted job cards. அதாவது இன்எலிஜிபிளாக ஜாப் கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ அந்த இன்எலிஜிபிள் ஜாப் கார்ட்ஸ் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அந்த ஜாப் கார்ட்ஸே delete பண்ணிடுறாங்க. அந்த கார்ட்ஸ் வந்து இன்எலிஜிபிள்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கார்ட்ஸே இல்லைன்னு ஆக்கிட்டா இவங்க 100% கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வந்துடலாம் இல்லையா. எத்தனை கார்ட்ஸ் இருக்கோ அத்தனை கார்ட்ஸுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், இது கொடுத்துட்டேன், கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதா சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறதா சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி டெலிஷன்ஸுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு அவர்கள் வேலை பார்க்க விருப்பப்படவில்லை அப்படின்னு அவங்களே குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் உள்ள பேரோட ஸ்பெல்லிங்கும் அண்ட் இவங்க ஜாப் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்களா அவங்களோட அந்த ஜாப் கார்டில் உள்ள பேரோட ஸ்பெல்லிங்கும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்கள் சொல்லி அந்த கார்டை ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று, the 1/3 ஆஃப் எம்ஜி நிறைய ஒர்க்கர் ஸ்டில் நாட் எலிஜிபிள். ஓகே, இன்னும் எலிஜிபிள் இல்லை ஏபிபிஎஸ்சில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம இந்த ஏபிபிஎஸ்ஸை மேண்டட்ரி ஆக்கி கம்பல் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய ரைட் டு ஒர்க்கை டெனி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை தடுக்கிற மாதிரி, அதை மறுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்காகத்தான் இந்த ஆக்டை என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஒர்க் அப்படிங்கிற விஷயத்துக்கு கீழே தான் இதை எடுத்துகிட்டே வந்தாங்க. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்னே தனியாக ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் ஏதாவது ஒரு வேலை டிமாண்ட் பண்ணுறேன், 100 நாள் வேலைக்கில் நான் என்னோடய பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் போய் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி நான் டிமாண்ட் பண்ணுறேன். அவங்க டிமாண்ட் பண்ணி 15 டேஸில் எனக்கு வேலை கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா எனக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்னு தனியாக கொடுக்கணும். விச் மீன்ஸ் ரைட் டு ஒர்க்கை வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கட்டாயமாக நான் வேலை கேட்டால் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஆதார் கார்டை இணைக்கலை, ஜாப் கார்டோட ஆதார் கார்டை இணைக்கலை, அட்லீஸ்ட் அவங்க அதுக்கு இன்எலிஜிபிளாக இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்களுக்கு ரைட் டு ஒர்க்கை டெனி பண்ணுறதுங்கிறது இந்த எம்ஜி நரேகா ஆக்டுக்கு அகேன்ஸ்டானது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுகிறது. எம்ஜி நரேகா ஆக்ட் which was enacted in 2005 and the scheme was came into force in 2006. இது வந்து ரூரல் ரீஜியனில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதேபோல் அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஒர்க் ஃபோர்ஸை அப்சார்ப் பண்ணுறதுக்காகவும் இந்த 100 நாள் வேலை திட்டம் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதோடைய சக்ஸஸை கருதி இதோட இம்ப்ளிமெண்டேஷனில் இதே போல் வந்து அர்பனுக்கும் வந்து 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி நிறையா டிமாண்ட்ஸ் முன்வைக்கப்பட்டுருக்கு. ஹவவர் இதோடைய பேமெண்ட் லீக்கேஜ், ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸை ஒழுங்காக கொடுக்கறதில்ல. அண்டு நிறையா அந்த கேப்ஸ் இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் எம்ஜி நரேகாவுடைய ப்ராப்ளமாக இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ எம்ஜி நரேகா எப்போவுமே நியூஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம். அண்டு கொஸ்டினில் மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் பொறுத்தவரைக்கும் அதோட ப்ரெவிஷன் என்ன, இது என்ன அப்படின்னு சொல்லி சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்த போதிலும் எம்ஜி நரேகா மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே மெயின்ஸில் தனியாகவே கேட்கலாம். எம்ஜி நரேகா ஸ்கீமில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் சொல்லலாம்னு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷனோட பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, வே ஃபார்வர்டு என்ன அப்படிங்கிறத எப்போவுமே என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ், சேலஞ்சஸ் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் அண்ட் வே ஃபார்வர்டு வந்து ப்ராப்ளம்ஸுக்கு சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும்
சொல்லி வைக்கணும். ஸோ அப்போ வே ஃபார்வர்டுன்னு பதிலாக சொல்யூஷன்ஸ்னே வச்சுக்கோங்க. அப்போ எஸ்சிஎஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் என்ன, சேலஞ்ச் என்ன, சொல்யூஷன்ஸ் என்ன, இது வந்து காமனான ஒரு விஷயம். இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், ஜாகிரபிக்கல், என்விரான்மெண்டல் அப்படின்னு சொல்லி இந்த டைமென்ஷன்லையும் நம்ம எழுதலாம். பட் எம்ஜி நரேகா மாதிரி ஸ்கீம் வந்து இந்த மாதிரி எழுதுறது ஆப்டாக இருக்காது. அப்படி ஹிஸ்டாரிக்கல், பொலிட்டிக்கல் என்ன மாதிரி ஆப்டாக இருக்காது. ஸோ மோர் சூட்டபிளி நம்ம அந்த சிக்னிஃபிகன்ஸு, சேலஞ்சு, சொல்யூஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்படியான ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5, 10, 15 பாயிண்ட் வரும், அவ்வளோதான். ஸோ அதை வந்து பாயிண்ட்ஸாக, ஹிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை பார்த்தா நீங்கள் எலாபரேட் பண்ண தெரியணும். எக்ஸாம்பிள்ஸ் நிறையா ட்ரை பண்ணி வைங்க. ஸோ தட் இந்த ஆன்சர் வந்து ரொம்ப வேலிடாக, சப்ஸ்டான்ஷியேட்டடாக இருக்கும். ஓகே, அடுத்த நியூஸ் போகலாம். சரி, இதை நம்ம வாசிச்சிடுவோம் இல்லையா, பக்கமாக வாசிப்போம்ல, வாசிச்சிடுவோம். ஸோ ஃப்ரம் த நியூ இயர், wages under Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme (MG Narega) will be paid only through an Aadhaar-based payment system (ABPS), which requires the Aadhaar details of workers to be seeded to their job cards. The fifth extension of the deadline to make the system mandatory, giving the state government time to reconcile database, has ended on Sunday. ஓகே, சண்டே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கொடுத்த எக்ஸ்டென்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ எம்ஜி நரேகா கார்ட்ஸ் ஆர் டெலிட்டட் சிக்னிஃபிகண்ட்லி ரைசன். அந்த எம்ஜி நரேகா கார்ட்ஸ் எல்லாம் டெலிட் ஆகிற அந்த எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. த ஃபஸ்ட் ஆர்டர் டு என்ஃபோர்ஸ் த சிஸ்டம் வாஸ் இஷ்யூட் ஆன் January 30, 2023, followed by the extension till February 1, March 31, June 30, August 31 and December 31. இது எல்லாமே எக்ஸ்டென்ஷனுக்கான டைம் சொல்கிறாங்க. 5 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, இதை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். யூனியன் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி டேட்டா ஷோ த 34.8% ஆஃப் த ஜாப் கார்டு ஹோல்டர்ஸ் ரிமைன் ineligible ஃபார் திஸ் மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஸ் ஆன் December 27. டிசம்பர் 27 வரையில் இது வரைக்கும் 34% என்னவா இருக்காங்களாம், ineligible இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து அதேபோல் கவர்மெண்ட் சோர்சஸ் however say the decision not to extend the deadline again is guided by active workers rather than job card holders. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் வந்து பேஸ்டில் தான் நாங்கள் வந்து இது வந்து டெசிஷனை வந்து எடுத்தோம் அப்படிங்கிற, அதாவது டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்டு ஃபார் அட்லீஸ்ட் 1 day ஓவர் த பாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸ். கடந்த 3 நிதி ஆண்டுகளில் ஒரு நாளாவது அவங்க வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறாங்க. 12.7% ஆஃப் திஸ் ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் ஆர் ஸ்டில் நாட் எலிஜிபிள். அப்படி பார்த்தாலுமே ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ்லையுமே 12% இன்னும் இந்த இன்னெலிஜிபிளாக தான் இருக்காங்க. 25.25 crore ரிஜிஸ்டர்டு ஒர்க்கர்ஸ், பதிவு செய்யப்பட்ட பணியாட்கள் வந்து 25 கோடி பேர். அதில் 14.35 கோடியினர் ஆக்டிவ் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. சரி, anecdotal evidence, proofful evidence கிடையாது. anecdotal evidence and ground report suggest that facing pressure from the union government, மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக 100% திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிற, புது திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிற அழுத்தம் காரணமாக மாநில அரசாங்கங்கள் அல்லது மாநிலங்கள் நிறைய கார்ட்ஸை வந்து ஆதார் பேமெண்ட்டுக்கு இன்எலிஜிபிளாக இருக்கக்கூடிய அந்த அட்டைகளை டெலீட் செய்கிறதா குறிப்பிடப்படுது. ஸோ இதுக்கான காரணங்கள் வெவ்வேறு வழங்கப்படுகிறது. சைட்டிங் வேரியஸ் ரீசன்ஸ் இன்க்ளூடிங் த ஒர்க்கர் வாஸ் நாட் வில்லிங் டு ஒர்க். சரி, அடுத்து கிட்டத்தட்ட 21 மாதத்தில் 7.5 கோடி ஒர்க்கர்ஸோடைய கார்டு வந்து டெலிட் ஆகிருக்கிறதா லிப்டெக் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பினர் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ கம்பெலிங் த யூஸ் ஆஃப் ஏபிபிஎஸ் வித் மோர் தென் 1/3 ஆஃப் த டோட்டல் எம்னரேகா ரிஜிஸ்டர்ட் ஒர்க்கர்ஸ் ரெண்டர்ட் ineligible will inevitably led to the denial of right to work. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கம்பல் பண்ணுறோம் அப்படின்னா அது டெனியல் ஆஃப் ஒர்க் தான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்றாங்க. சரியா, தி ஸ்டாண்ட்ஸ் இன் டைரக்ட் கண்ட்ராவென்ஷன் டு த ஆக்ட். இது அவங்க கிரியேட் பண்ண ஆக்டுக்கு எதிராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், அந்த இருப்பா. ஸோ நீங்கள் ஒரு ஜாப் கார்டு ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டை ஆதார் கூட சீட் பண்ணணும். ஸோ இந்த ஆதார் கார்டு எதோட கனெக்ட் ஆகிருக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ இந்த ஆதார் கார்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட மேப் பண்ணுவாங்க. ஏன்னா யார் எல்லா ஆதார் கார்டையும் நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட இணைக்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஜாப் சீக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட இணைப்பாங்க. ஏன்னா இந்த நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வழியாக தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்தெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அடுத்து இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஐடி நம்பரையும் என்ன பண்ணணும்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட இணைக்க வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கும்னு வச்சுக்கலாமே. ஏன்னா ஒரு பேங்க் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த பேங்க்கோட இன்ஸ்டிடியூஷனல் ஐடி என்ன பண்ணணும், நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட இணைக்கும். ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் மாதிரி அந்த மாதிரி ஒரு சிமிலர் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது இப்படி தான் வந்து அந்த ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அரவிந்த் பனகாரியா டு ஹெட் 16th ஃபினான்ஸ் கமிஷன். சரி பாருங்கள், இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அரவிந்த் பனகாரியா அவர்களை. இவர் நித்தி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவராக செயல்பட்டார். நித்தி ஆயோக்கினுடைய தலைவராக பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இடம்பெறுவார். பிரைம் மினிஸ்டர் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த நித்தி ஆயோக். நிதி ஆயோக் இஸ் ரீப்ளேஸ் த S12 பிளானிங் கமிஷன். ஏற்கனவே இருந்த இந்த திட்ட ஆணையம் அல்லது திட்டக்குழு அதை நீக்கிவிட்டு நிதி ஆயோக் 2015 நடைமுறைக்கு வந்தாங்க. அதனுடைய முதல் துணைத் தலைவராக செயல்பட்டார் அரவிந்த் பனகாரியா. இவரை வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. நம்ம பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் படிச்சிருப்போம். ஸோ அதில் இருக்கும் ஃபினான்ஷியல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, வார்த்தையை நல்லா கவனிங்க, ஃபார் எவ்ரி 5 இயர்ஸ், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை. இந்த எவ்ரிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் இடைவிடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிப்பிடும். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறையும் குடியரசுத் தலைவர் விதி 280 கீழ் ஒரு நிதி ஆணையத்தை அமைக்கிறார். ஸோ அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க, தனியாக ப்ரிஸ்கிரைப் பண்ணல. இது ஒரு குற்றச்சாட்டாக அமைக்கப்பட்டது. ஹவவர் அவங்களுக்கு பப்ளிக் ஃபினான்ஸ் பற்றின ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி நித்தி ஆயோக்கில் ஒர்க் பண்ண அரவிந்த் பனகாரியா அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்பாங்க, இவங்களுடைய ஒர்க்கிங் பீரியட் எந்த வருஷத்துக்காக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2026-27 ஸ்டார்ட் ஆகுது டு 2030-31 வரைக்கும் இவங்களோட 5 இயர் பீரியட், அதாவது 16 ஃபினான்ஸ் கமிஷனோட 5 இயர் பீரியட் ஒர்க் ஆகும். இப்போ கரண்ட்டாக 15 ஃபினான்ஸினுடைய 5 இயர் பீரியட் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதாவது 2021-22 டு 25-26. இல்லையே, தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் செக் பண்ணிப்போம், இது இருக்கட்டும். 24-25 நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக தான், 21-22 டு 25-26. அப்புறம் 26-27 டு 30-31 வந்து அடுத்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 21-25 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து 15 ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருந்தவர் நந்தகுமார் சிங், NK சிங் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. 15 ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர். சரி, இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் ஸ்டேட்டு டேக்ஸ் ஷேர் இருக்குது இல்லையா, அதுக்கான ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. 15 ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, 41.6% நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. சரியா, இதன்படி 41.6% கொடுத்துருக்காங்க. ஹவவர் இவங்க ஹரிசாண்டல் டெவல்யூஷன், வெர்டிக்கல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி 2 கிரிட்டீரியாஸை முன் வச்சுருந்தாங்க. அதாவது ஹரிசாண்டல் கிரிட்டீரியாக்கான காரணங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும், வெர்டிக்கல் டெவல்யூஷனுக்கான காரணங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த 15 ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷனை பற்றி தான் UPSC ப்ரிலிம்ஸில் 2023 என்னென்ன கிரிட்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி, ஹரிசாண்டல் டெவல்யூஷனில் வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, பனகாரியா டு ஹெட் 16th Finance Commission, appointed the former Niti Aayog Vice Chairman Arvind Panagaria, Chairman of 16th Finance Commission, which will recommend the tax revenue sharing formula between center and state for the 5-year period beginning April 2016. சரி, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நோட்டிஃபை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு's ஆர்டர் ஃபார் பனகாரியாஸ் அப்பாயின்மெண்ட், த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் த பேனல் வேர் அப்ரூவ்டு பை த கேபினெட் on November 29. ஓகே, இதோடைய தொடர்ச்சி வந்து பின்னாடி பேஜ் நம்பர் 14 கொடுக்கப்பட்டிருந்தது. அதையும் நம்ம வந்து பேசுவோம். மிஸ்டர் பனகாரியா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு அண்ட் ட்ரேட் எக்கனாமிஸ்ட்டாக இருந்திருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக். இதை நம்ம பார்த்தோம். ரீப்ளேஸ் த பிளானிங் கமிஷன் ஃப்ரம் 2015 to 17. நேம்ஸ் ஆஃப் த நியூ மெம்பர்ஸ் ஆஃப் த கமிஷன்லாம் சொல்லவே இல்லை, யார் யார் அதோடைய மெம்பர்ஸாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லவே இல்லை. பட் அவர் வந்து பேனலோடைய செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரித்விக் ரங்கராஜன் பாண்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Chairman and other members of the commission shall hold office from the date on which they respectively assume office up to the date of the submission of report on October 31, 2025. அதான் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. இவங்களுடைய டெட்லைன் எப்போ, October 2025. அவ்வளோதான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்த நியூஸ், நேவி deploys frigates destroyers to assist commercial vehicles against the backdrop of increasing attacks on commercial ships. அதாவது வணிக கப்பல்கள் மீது செங்கடல் கல்ஃப் ஆஃப் ஏடன் வளைகுடா அண்டு அரபிக்கடல் ஆகிய பகுதிகளில் அதிக அட்டாக் நடந்துட்டு இருக்கனால இந்தியன் நேவி தங்களுடைய பாதுகாப்பு அம்சங்களை உள்ளே இழத்திருக்காங்க. இது மூலமாக மரைடைம் சர்வேலன்ஸ், அதாவது கடல்சார் கண்காணிப்பு செயல்பாடுகளை வந்து அதிகரிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு, அது டாஸ்க் குரூப் கம்ப்ரைசஸ், அதாவது இதுக்கான டாஸ்க் அமைப்பு இருக்காங்கல்ல, இதை இந்த மரைடைம் சர்வேலன்ஸை பார்த்துக்கிறதுக்கான அமைப்பு, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ கம்ப்ரைசிங் டெஸ்ட்ராயர்ஸ் frigates have been deployed to undertake maritime security operation. Destroyers frigatesலாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபைட்டர் ஜெட்டு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதே மாதிரி கப்பலில் ஒரு டைப் ஆஃப் இது, சரியா, தாக்கி அழிக்க வெல்லக்கூடிய கப்பல்கள். ஆப்ரேஷன்ஸ் ரெண்டர் அசிஸ்டன்ஸ் டு மர்ச்சன்ட் வெசல்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி இன்சிடென்ட். இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த வெசல்ஸுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏரியல் சர்வேலன்ஸ், வான்வெளி ஆய்வு செய்கிறதுக்கு அல்லது கண்காணிப்பு செய்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஹேஸ் பின் என்ஹான்ஸ் டு ஹேவ் கம்ப்ளீட் மரைடைம் டொமைன் அவேர்னஸ். இதெல்லாம் ஒரு கம்ப்ரிஹென்சிவாக நம்ம மேலேருந்தும் பார்க்கணும் அண்ட் கப்பல் வழியாகவும் சுற்றி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டுவர்ட்ஸ் எஃபெக்டிவ் சர்வேலன்ஸ் ஆஃப் த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், இந்தியாவினுடைய பிரத்யேக பொருளாதார மண்டலத்தினுடைய பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்கு சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் கோஸ்ட் கார்டோட, நேவி கோஸ்ட் கார்டோட ஒன்றா சேர்ந்து செயல்பட்டுருக்காங்க. ரீசெண்டாக நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. எம்வி ரூவன் அப்படிங்கிற ஒரு கப்பல் ஹைஜாக் பண்ணாங்க. இது இந்தியன் கோஸ்ட்டுக்கு 700 நாட்டிக்கல் மைல் பக்கத்தில் கடத்தப்பட்டது. அண்டு எம்வி ப்ளூட்டோ, இது ரீசெண்டாக நடந்த ட்ரோன் அட்டாக், இது மேலே ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு. ஸோ இதுவும் இந்தியாவுடைய கோஸ்ட்டுக்கு 220 மைல் பக்கத்தில், நாட்டிக்கல் மைல் பக்கத்தில் இருந்துச்சு. சவுத் வெஸ்ட் ஆஃப் போர்பந்தருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாமே மரைடைம் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. எ மல்டி ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் இஸ் அண்டர்வே இன் டு த ட்ரோன் அட்டாக் ஆன் எம்வி ப்ளூட்டோ ஆன் December 23. ஸோ நான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பான் ஃப்ளாக்டு எம்வி சாய்பாபா வித் அன் இந்தியன் க்ரூ வாஸ் ஹிட் பை அ ட்ரோன் இன் சவுத் ரெட் சி அந்த சேம் டே. அதே நாள் கப்பான் நாட்டோட ஃப்ளாக் பண்ண சாய்பாபா அப்படிங்கிற ஒரு கப்பல், அதில் இந்தியன் க்ரூ இருந்தாங்க, அதுவும் ஒரு ட்ரோனால் அட்டாக் பண்ணப்பட்டதாக குறிப்பிடப்படுது. இது எல்லா ஈவெண்ட்ஸும் இந்த நேவியோடைய இம்பார்ட்டன்ஸ், அவருடைய மரைடைம் செக்யூரிட்டி அண்டர் த்ரெட் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கு. ஸோ அந்த த்ரெட் வந்துச்சு அப்படின்னா நேவியினுடைய கப்பல்கள், பாதுகாப்பு தளங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல் இங்கே செயல்படுத்தியிருக்காங்க. அதுதான் இங்கே நியூஸாக கொடுத்துருக்காங்க. SC's translation projects picked up good speed in 2023. ஸோ ESCR போர்ட்டல், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ப்ராஜெக்ட் வேறு, ESCR ப்ராஜெக்ட் வேறு. கோர்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, கோர்ட்டில் நடக்கூடிய ப்ரொசீடிங்ஸை நம்ம, ஏதாவது விர்ச்சுவல் கோர்ட், அதான் கோர்ட், சரியா. பட் அவர் ESCR அப்படிங்கிறது என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டோடைய அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் ESCR. இது ஒரு டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டினாக வச்சுருந்தாங்க, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், அது இந்த ஐபிக்காக போட்டுட்ருந்தேன். அப்போ அதில் பார்த்தேன், நான் எனக்கு இது தெரியும், ESCRன்றது தெரியும், ஆனால் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜஸில் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எந்த ஸ்கீமுக்கில் வரும் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட் ஆப்ஷன் கோர்ட்டுன்னு இருந்துச்சு, செகண்ட் ஆப்ஷன் தான் ESCRன்னு இருந்துச்சு. பட் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா கோர்ட்டுக்கு ESCRக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ கோர்ட்டு கீழே தானே ESCR வருதுன்னு சொல்லி கோர்ட்டை போட்டேன். கடைசியில் தப்பு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ESCR ப்ராஜெக்ட் கீழே தான் அது வருது, சரியா. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்ஸோட ட்ரான்ஸ்லேஷன் ESCR போர்ட்டல் கீழே தான் வருது, ESCR ஸ்கீம் கீழே தான் வருது, மறந்துடாதீங்க. ஸோ இது வேகம் எடுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 36,000 ஜட்ஜ்மெண்ட்ஸ் காப்பி ஷெட்யூல்டு லாங்குவேஜஸில். ஷெட்யூல் லாங்குவேஜ் மொத்தம் எத்தனை இருக்குது? 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸில் மாற்றுறதுக்கு இவங்க முயற்சி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 36,000 ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஸ்டார்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் 2220, அதாவது இந்த வருஷத்தில் 2238 ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆல்ரெடி ட்ரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, முடிக்கும் போது கிட்டத்தட்ட 31,000 ஜட்ஜ்மெண்ட்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதிகபட்சமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்திக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பஞ்சாபி, அப்புறம் கன்னடா, தமிழ், அப்புறம் குஜராத்தி ஆகிய மொழிகளுக்கு அதிகமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா D.Y. Chandrachud in his Republic Day speech said that the Supreme Court was on a mission to provide judgments in all scheduled languages. அனைத்து பட்டியலிடப்பட்ட மொழிகளுக்கும் அல்லது அலுவலக மொழிகளுக்கும் நம்ம வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகளை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிஷனில் ஈடுபட்டிருக்கோம். இந்த திட்டத்தை வந்து யார் டென்யூரில் கொண்டு வந்தாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் அவர்கள் இருக்கும்போது கொண்டு வந்திருந்தாங்க. ஹவவர் இதுக்கான அந்த ஐடியா மூட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா S.A. போப்டே அப்படிங்கிறவர் தான் வந்து ஐடியா சொன்னது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. சரி, இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூசிங் AI டூல்ஸ் அண்ட் ஆல்சோ இன்னாகிரேட்டிங் த சுப்ரீம் கோர்ட் வீதிக் அனுவாட் சாஃப்ட்வேர் சுவாஸ். அப்போ சுவாஸ் அப்படிங்கிறது அப்போ ரீசெண்டாக என்ன சொல்லிடுவாங்க, கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இந்த ரீசென்ட்லி எ டேர்ம் சுவாஸ் இஸ் சீன் இன் நியூஸ் விச் வாஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், an AI பேஸ்டு சாஃப்ட்வேர் டிரான்ஸ்லேட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன்டு ரீஜனல் அல்லது ஷெடியூல்டு லாங்குவேஜஸ். அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை பட்டியலிடப்பட்ட மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI பேஸ்டு ஒரு மென்பொருள் தான் இந்த சுவாஸ் அப்படிங்கிறது. ஸோ திருப்பி சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் வித் அனுவாத் சாஃப்ட்வேர். அவர் இந்த ஸ்பீட் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவர் சந்திரசூட் அவர்களுடைய காலகட்டத்தில் தான் வந்து வேகம் எடுக்கிறதா குறிப்பிடப்படுகிறது. கோர்ட் டெசிஷன் டு புட் இன் டு சர்வீஸ் அ குரூப் ஆஃப் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் தேர் லா கிளர்க்ஸ். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்க கூடயும் நிறையா இருக்கக்கூடிய அந்த லா கிளர்க்ஸ் இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து AI பேஸ்டு சாஃப்ட்வேர் பண்ணக்கூடிய தவறான செய்யக்கூடிய டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது சரி பண்ணுறாங்க. ஸோ AI என்ன தான் பண்ணாலுமே நிறையா ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டில் பண்ணாலுமே அதில் நிறைய ப்ராப்ளம்ஸாக இருக்கும். பட் தோராயமாக ஒரு அர்த்தம் தான் கொடுக்கும் தெரியுமே, கம்ப்ளீட் அர்த்தம் கொடுக்காது. சரியா? இப்போ நான் இதுக்கு பின்னாடி இதில் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும். But this speed, despite the speed of the translation picking up, questions have been raised by lawyers and legal experts on how these translated judgments will useful. எப்படி இதை பயன்படுத்துறது, நம்ம ஏன் இதை பயன்படுத்துறது, என்ன பிரச்சனை, நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ஸ் எல்லாமே ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸை தவிர மீதி ஸ்டேட்ஸில் ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு மாற்றுறதுக்கு இன்னும் பெர்மிஷன் வழங்கலை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இதர பகுதிகளை தான் சொல்கிறாங்க நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க, ரீஜனல் லாங்குவேஜஸுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங்கில் இன்னும் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் சேஞ்ச் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த டிரான்ஸ்லேட்டட் ரூலிங்ஸ் கேம் வித் த டிஸ்க்ளைமர் தட் அப்சால்வ்ஸ் த சுப்ரீம் கோர்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இன்கரெக்ட் ஆர் இன்அக்யூரேட் டிரான்ஸ்லேஷன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க, இதில் ஏதாவது தவறாக வந்துச்சு அப்படின்னா அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிக்கிறாங்க. And apart from Hindi, there is no standardized glossary for legal terminology in many other regional languages. இது ஒத்துக்கலாம். ஹிந்தி தவிர மீதி லாங்குவேஜஸ்க்கு வந்து ஒரு அந்த லீகல் டெர்மினாலஜிஸுக்கான சரியான டிரான்ஸ்லேட் வார்த்தைகள் கிடையாது. வொக்காபுலரி தான் முக்கியம். ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வொக்காபுலரி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்படி அந்த வொக்காபுலரி இல்லை மீதி லாங்குவேஜஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கரண்ட்லி ஒர்க்கிங் ஆன் கிரியேட்டிங் திஸ் காமன் கோர் வொக்காபுலரி. இதுக்கும் ரீசெண்டாக வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ அது இந்த மாதிரி வொக்காபுலரிக்கான கோரை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து என்ன, த ஹோல் ப்ராசஸ் இஸ் பீங் ஓவர்சன் பை எ கமிட்டி ஹெட்டட் பை S.A. ஓகா ஹூ லைசஸ் வித் த சீஃப் ஜஸ்டிஸ். இங்கே பாருங்கள், இதை தான் நான் எக்ஸாம்பிள் வச்சுனேன். SLP means special leave petition, leave granted. The machine translates in Hindi while throwing up an issue, the source said. The software was translating leave to avakash, which actually meant holiday. லீவ்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, விடுப்பு. அதை என்ன பண்ணுறாங்க, அவகாசம்னு சொல்கிறாங்க, ஹாலிடேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல லீவ் வேறு, இந்த இடத்துல லீவ் அவங்க சொல்கிற ஹாலிடே வேறு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹியூமன் ஐ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. As for Tamil translation, Justice Chandru told the Hindu, I have seen some of the translation made so far. ஒரு சில மாற்றங்களை நான் பார்த்துருக்கேன். No one can read them. யாருமே அதை வாசிக்க முடியாது. For each word in law in English, we have different usages in Tamil Nadu. And there is no standardized version created so far. ஸோ தமிழில் வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் லீகல் டேர்ம்ஸுக்கும் வெவ்வேறு மாதிரியான அர்த்தங்களும் பயன்பாடுகளும் உண்டு. அதை நம்ம வந்து யாருக்கும் ஒரு காமனான ஒரு வெக்காபுலரி கிரியேட் பண்ணலை, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வெர்ஷன் இதுவரை யாரும் கிரியேட் பண்ணலை அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் வந்து குறிப்பிட்றாங்க. There is a lack of expert translators who could get the job done accurately. Expert translators இங்கே இடம் பெறலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The absence of head notes in the translated judgment is another barrier. Head notesனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மரின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக
ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா ஸோ அது எதை பற்றி அதனுடைய முக்கியமான சம்மரி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இந்த ஹெட் நோட்ஸ் வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்குமே என்ன இல்லை, ஹெட் நோட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. But even as the project continues, the court has ensured that each translated judgment comes with a disclaimer. நான் ஏற்கனவே சொன்ன டிஸ்க்ளைமர், சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதில் ஏதாவது தவறாவோ இல்லை இன்அக்யூரேட்டாவோ இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது எந்த வகையில் இதை மேலே நம்பகத்தன்மை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெண்டன்சி டவுன் பட் பெட்டிஷனர்ஸ் டிஸப்பாயிண்டட் இன் மெனி கேசஸ். சரி, இது வந்து ஒரு 2023 குயிக் ரிவ்யூ மாதிரி தான். வழக்கமாக அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் ஆரம்பிப்பாங்கள்ல, இந்த வருஷத்தினுடைய சிறந்த படங்கள், இந்த வருஷத்தினுடைய ஒஸ்ட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல. அதே போல் இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனல் கேஸஸை பற்றி. பொதுவாகவே சுப்ரீம் கோர்ட்டோட அல்லது நீதிமன்றங்களுடைய குற்றச்சாட்டுகளே கேஸ் வந்து ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கிறது தான் பெண்டன்சி ஆஃப் கேசஸ். ஸோ அந்த பெண்டன்சி ஆஃப் கேசஸ் இங்கே குறைஞ்சிருக்கு. பட் அவங்க பேசின அந்த முக்கியமான கான்ஸ்டியூஷனல் கேசஸ்னுடைய தீர்ப்புகள் எல்லாமே அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற விதத்தில் பேசப்பட்டிருக்கும். ஸோ இங்கே பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது யார் பெட்டிஷனரோ அவங்கள நான் குறிப்பிடுறேன், மற்றபடி அவங்க சைடு தான் நியாயம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லலாம் பேச வரல. ஸோ இப்படி பேசலாம். ஸோ பெட்டிஷனர் என்ன சொல்கிறாங்களோ, பெட்டிஷனர் போட்டதுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரல, நிறைய பெட்டிஷனர்ஸ் வந்து டிஸப்பாயிண்டடாக இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளே எடுக்கலாம். கான்ஸ்டியூஷன் கேஸ் 370, சேம் செக்ஸ் மேரேஜ், அப்புறம் வந்து டெல்லி பிரச்சனை, டெல்லி யூனியன் டெரிட்டரி பிரச்சனை, அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் பிரச்சனை, நம்மளே சொல்லலாம் என்ன நடந்துச்சு. நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துன்னு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன் பெஞ்சஸை நிறைய அமைச்சிருக்காங்க, பேக் டு ஹியர் லாங் பெண்டிங் அண்ட் கண்டென்ஷியஸ் கேசஸ், ரொம்ப முக்கியமான மற்றும் ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய கேசஸ். உதாரணத்துக்கு விதி 370 சேம் செக்ஸ் மேரேஜ் டிமானடைசேஷன். பட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் லெஃப்ட் பெட்டிஷனர்ஸ் டிஸப்பாயிண்டட். ஸோ அவங்க யாரெல்லாம் பெட்டிஷன் போட்டாங்களோ அவங்களுக்கு போதுமான எதிர்பார்த்த தீர்ப்பு வழங்கலை அப்படின்ற மாதிரி பேசப்படுது. த பெண்டன்சி ஆஃப் 5 judge benches கேசஸ் வாஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 36 to 19. ஸோ ஜனவரி 1 36 கேஸ்லேருந்து டிசம்பர் 15 19 கேஸாக வந்து குறைச்சிட்டாங்க. Dates were notified for hearing 6 cases before 7 judge benches and 5 before 9 judge benches. ஸோ அடுத்து வந்து இது நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், 2024 7 judge bench 9 judge bench நிறைய வரப்போகுது, கான்ஸ்டியூஷன் கேசஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாள் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க, அதுக்கான டேட்ஸும் வந்து கொடுத்துட்டோம். சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெண்டன்சி ஆஃப் கேசஸ் வந்து குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Chief Justice Chandrawood himself presided over 5 judge constitution bench for a total of 71 days in 2023. அவர் சீஃப் ஜஸ்டிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 71 நாளுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்கார். ஸோ இவர் வந்து அப்பாயின்மெண்ட்டும் பண்ணாமல் இவரே முன்னாடி நின்று இந்த கான்ஸ்டியூஷன் கேசஸ்க்கு நிறையவே சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்ன விஷயங்கள் பற்றி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. பட் பெட்டிஷனர்ஸ் இன் சம் ஆஃப் திஸ் ஹெவிலி டிபேட்டட் கேஸ் ஃபவுண்ட் நோ ரிலீஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் பேசியிருந்தாலும் அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் வரல. Andhra Pradesh governor upheld the government decision to demonetize 500 and 1000 currency notes through a gazette notification. அதாவது demonetization பண்ணதை அதை uphold பண்ணிட்டாங்க, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. The year is ending with the after state of the courts stamp on abrogation of article 370. விதி 370 ஸ்கிராப் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹவவர் இந்த சுப்ரீம் கோர்ட்டு இந்த தீர்ப்பில் முக்கியமான ஒரு பேசிக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மறுத்துட்டாங்க. Did not answer the basic question raised by the petitioners whether parliament could unilaterally extinguish the character of statehood by converting a full-fledged state into one or more union territories under article 3. விதி 3 கீழே ஒரு முழு மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை 2 யூனியன் டெரிட்டரியாவோ இல்லை ஒரு யூனியன் அல்லது 2 யூனியன் டெரிட்டரியாவோ பிரித்து பார்லிமெண்ட் அவங்களுடைய யூனிலேட்டரி ஆக்ஷனை இம்போஸ் பண்ணுறது சரியா, அதுக்கு பதில் சொல்ல தவறிட்டாங்கன்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. அண்ட் எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு மேஜர் டிஸப்பாயின்மெண்ட்டாக சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ண மறுத்துட்டாங்க. ஹவவர் இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக இருந்தார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் வந்து இதுக்கு வந்து வேறு அர்த்தம் சொல்லியிருந்தார். ஸோ இது சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் ஆஃப் 1954 கீழே இவங்க இதுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. பட் அவர் அது கொடுக்கல. அடுத்து த சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர், இது ஒரு பிரச்சனை. ஸோ 2 விஷயமா நடக்குது. ஒன்று வந்து பெட்டிஷனருக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு வரல. 2வது பெட்டிஷனருக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு வந்தாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுறாங்க, சர்க்குமெண்ட் பண்ணிடுறாங்க, சுற்றி வளைச்சி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தீர்ப்பு மாற்றிடுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் இந்த பெட்டிஷனருக்கு எதனா தீர்ப்பு வரலங்கிறத பற்றி பேசிட்டு ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க, அதை ஆக்ட் போட்டு மாற்றி விட்டாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப்
டெல்லி இதுக்கு ஒரு ஆக்ட் போட்டாங்க. இதுவுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் தான். அதையும் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மோடி ஹைலைட்ஸ் வோக்கல் ஃபார் லோக்கல் சந்திராயன் 3. இதுவும் அதே மாதிரி தான். பிரைம் மினிஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. 108th எபிசோட் வந்து நடந்திருக்கு மன் கி பாத் ஆன் சண்டே. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஷேர்ட் இஸ் பெஸ்ட் விஷஸ் ஃபார் த நியூ இயர். புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு நம்ம வந்து நரி சக்தி வந்தான் ஆக்ட் வந்து கொண்டு வந்தோம். அதாவது நம்ம 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, இது மூலமாக பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு இதில் கொடுத்தாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மற்றும் லோக்சபா ஆகிய விஷயங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெக்கார்ட் பிஸ்னஸ் ஆன் தீபாவளி ப்ரூவ்டு த இந்தியன் இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு த மந்த்ரா ஃபார் வோக்கல் ஃபார் லோக்கல். அதாவது தீபாவளியில் அதிக அளவு பிஸ்னஸ் நடந்திருக்கு. இதில் வந்து இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் டு உள்ளூர் மக்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னா இது வந்து பிரைம் மினிஸ்டர் அவர்கள் தீபாவளிக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம். உள்ளூர் பொருட்களை வாங்குங்க, அதிகமாக மேட் இன் இண்டியா குட்ஸை வாங்குங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கா கொடுத்துருக்காங்க. மோடி ரீகலெக்டட் 2023 வாஸ் மார்க்டு பை சக்ஸஸ் ஆஃப் சந்திராயன் 3 அண்ட் ஆஸ்கர் அவார்ட்ஸ் ஃபார் த சாங் நாட்டு நாட்டு அண்ட் த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் ஆகிய விஷயங்களுக்காக நம்ம வந்து அச்சீவ்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இந்தியாவுடைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் நம்மளுடைய என்விரான்மெண்ட் கூட நமக்கு எவ்வளோ பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட 107 மெடல்ஸ் ஏஷியன் கேம்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் பேரா கேம்ஸில் 111 மெடல்ஸ் வென்றிருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ் ஓன்ஸ் எவ்ரி ஒன் ஹார்ட் வித் தேர் பெர்ஃபார்மன்ஸ் இன் த கிரிக்கெட் வேர்ல்டு கப். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சரி, ரைட். மனதை வென்று விட்டார்கள் இந்தியர்கள், இந்திய கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவம். த விக்ட்ரி ஆஃப் அவர் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் இந்த அண்டர்-19 T20 வேர்ல்டு கப். சரி, 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான T20 வேர்ல்டு கப் இந்த இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. விமன் கிரிக்கெட் டீம் வின் பண்ணியிருக்காங்க. நான் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து அஹெடாக இருக்குது 2024. ஒலிம்பிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ரஸ்லர்ஸ் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலிம்பிக்ஸுக்கான இதில் சொல்கிறேன். இன் 2015 we were ranked 81st in global innovation index. உலக புத்தாக்க குறியீட்டில் இந்தியா 81வது இடம் பெற்றிருந்தாங்க 2015. இன்றைக்கி நம்ம 40வது இடத்துல இருக்கோம். இது நம்மளுடைய பேட்டர்ன்ஸுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்குங்கிறது இது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் விச் 60% ஆர் ஃப்ரம் டொமஸ்டிக் ஃபண்ட்ஸ். உள்நாட்டு நிதிகள்லேருந்து 60% பேட்டர்ன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டைம் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஹேவ் பீன் இன்க்ளூடட் இன் த QS ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ். அதாவது ஆசியாவில் எந்த அளவுக்கு தரமான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணக்கூடிய ரேங்கிங்னா இந்த QS ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ். இதில் இந்தியாவை சேர்ந்த அதிக யூனிவர்சிட்டிஸ் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இடம் பெற்றிருக்காங்கன்னு சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய யூனிவர்சிட்டிஸுக்கு குளோபல் லெவலில் பெரிய ரெக்கக்னைசன்ஸ் இருக்காது. இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது அதில் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது ஆசியாவிலே கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஏஐ டூல் பாஷினியை பற்றி பேசுகிறாங்க. திருப்பி பாஷினியை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அவர்கள். ஸோ பாஷினி வந்து G20 டைமில் வந்து நம்ம வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க இல்லையா, அவங்க கூட உரையாடுறதுக்காக ஏஐ பேஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க. பட் ரீசெண்டாக நடந்த காசி தமிழ் சங்கத்தில் வந்து அவர் பேசின விஷயங்களை ரியல் டைமில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துச்சு அந்த ஆப்பு. ஸோ இது மூலமாக பப்ளிக் ஸ்பேசஸ் வந்து ஒரு லாங்குவேஜில் பேசினாலுமே எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய லாங்குவேஜுக்கு போய் சேர்றதுக்கு வந்து ரியல் டைமில் போய் சேர முடியும். இதில் நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, ஸோ இந்த டெக்னாலஜி நம்ம ஃபர்தர் டெவலப் பண்ணி அவர் ஸ்கூலுக்கு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு, அவர் கோர்ட்ஸுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். இது எல்லாமே யங் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ஏஐ டூல்ஸோடைய அந்த ஐடியாவை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது நீங்கள் அதிகமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண இதை நம்ம 100% ஃபுல் ப்ரூஃபாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. He also lauded the unique initiative of tribal school in Jharkhand to provide education to its children in their mother tongue. ஜார்க்கண்டில் ஒரு ட்ரைபல் ஸ்கூல் இருக்கான். அவங்களுடைய மதர் டங்கில் தான் வந்து ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத அதையும் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து நியூஸ் இல்லைங்க, இதெல்லாமே வந்து 2023 ரீகேப். அதனால தான் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, லெமன் கிராஸ் மின்ட் ஸ்ப்ரெட் சென்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ஒடிஷா. சரி, இப்போ ஒரு இஷ்யூ மாதிரி தான். சரி, த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு மேக் எ லிவிங் ஃப்ரம் ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்கேர்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது ஒடிஷாவில் ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருப்பாங்க. சரியா? அப்போது இந்த ரீஜனில் நமக்கு போதுமான அளவுக்கு ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சர் இல்லை.
அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ட் பண்ணுறாங்க, வேறு ஒரு ஹை வேல்யூ குட்ஸுக்கு டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஹை வேல்யூ அரோமேட்டிக் கிராப்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் அரோமேட்டிக் அப்படின்னா, அதிக மனம் உள்ள, நறுமணம் உடைய அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நல்ல வாசம் வரும்ல, லாவெண்டர் அந்த மாதிரி நல்ல வாசம் வரும்ல, அதக்கூடியதை தான் சொல்கிறாங்க அரோமேட்டிக் கிராப்ஸ். அண்ட் ஃப்ளோரிகல்ச்சர் have recently emerged as a means to supplement their livelihood. ஸோ இது வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ். இது எங்கே இருக்காங்க? லக்னோ. இதுதான் வந்து ஃபேக்சுவலாக வரும். இந்த சின்ன சின்ன எக்ஸாமில் ஃபேக்சுவலாக கேட்பாங்கல்ல, இதோட சென்டர் எங்கே இருக்குது, அதோட சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. திருதுப்புன்னு இதை கேட்டால் நான் எப்படியா படிக்கிறது நமக்கு கோவம் வரும். அதோட இன்ஸ்டியூட் சேர்ந்து ஒரு 20-30 இன்ஸ்டியூட் இருக்கும். இவ்வளோத்தையும் நான் மனப்பாடம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். பட் இதெல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் நியூஸில் வந்துட்டுருக்கும், அங்கிட்டு இங்கிட்ட ஏதாவது ஓரமாக வந்துட்டுருக்கும். அது பெருசாக ஏதாவது செஞ்சுருக்க மாட்டாங்க, பட் அவங்க ஏதாவது நியூஸில் வந்திருப்பாங்க, புரியுதா? அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதனால் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை படிச்சுக்கோங்க. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் எங்கே இருக்குது? லக்னோவில் இருக்குது. ஸோ இவங்க டிஃப்ரெண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சச்சஸ் மென்தால் மின்ட்டு, ரோஸ்மெரி, பச்சௌலி, டமாஸ்க் ரோசஸ், செமோமில்லே, கெரானியஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ யூபிஎஸ்சி இந்த மாதிரி கொஸ்டினும் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழ்கண்டதில் எதெல்லாம் அரோமேட்டிக் பிளான்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு வாரம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மென்தால் மின்ட், ரோஸ்மெரி, பச்சௌலி, டமாஸ்க் ரோசஸ், செமோமில்லே அண்டு ஜெரானிமஸ் இந்த வார்த்தைகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. The favorable climate and availability of vast stretches of land offer exciting opportunities. ஸோ இதுக்கான ஃபேவரபிள் கிளைமேட், அப்புறம் ரொம்ப அதிகமான இடம், இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கான்ஃபிடன்ட் தட் த ட்ரைபல் ஃபார்மர்ஸ் கேன் அடாப்ட் டு நியூ ஹையர் வேல்யூ கிராப்ஸ். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இது ஹை வேல்யூடு கிராப்ஸ். அதாவது 1 கிலோ நீங்கள் மற்ற பொருள் தயாரிக்கிறதுக்கும் இதில் 1 கிலோ தயாரிக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு வந்து சாஃப்ரான் 1 கிலோ லட்சக்கணக்கில் வரும். அந்த அளவுக்கு 1 கிலோ நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ லட்சம் வரும், சரியா? அந்த மாதிரி மீன்ஸ் அதிக காஸ்ட் தான் ஹை வேல்யூடு கிராப்ஸ். The CMAP, a Council of Scientific and Industrial Research Laboratory, CSIR laboratory started an experimental lemon grass plantation. லெமன் கிராஸை பற்றி யூபிஎஸ்சி ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் 2022 or 21 ஏதோ ஒரு வருஷத்தில் கேட்டிருந்தாங்க. கீழ்கண்ட எந்த டைப் ஆஃப் பிளான்ட்டுக்கு வந்து மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டாக செயல்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டாக இருக்கிறது வந்து லெமன் கிராஸ், மஸ்கிட்டோ ரிப்பலண்ட். இப்போ நீங்கள் கூட நிறைய இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா ஊதுபத்திகள் விற்கிறாங்க. ஸோ நம்ம கொசுபத்தி இருக்குல்ல, அதே மாதிரி சின்னதாக ஊதுபத்தி மாதிரி விற்பாங்க. அது லெமன் கிராஸ் பேஸ்டு. அதை நீங்கள் கொளுத்து வச்சா அது ஒரு ஃப்ளேவர் வரும், அதுதான் லெமன் கிராஸ் ஃப்ளேவர். அந்த ஃப்ளேவர் வந்து மஸ்கிட்டோவை ரிப்பல் பண்ணும். பொதுவாக அந்த மாதிரி அரோமேட்டிக்கான ஸ்மெல் எல்லாமே அந்த இன்செக்ட்ஸு, மஸ்கிட்டோஸ் இதெல்லாம் வந்து ரிப்பல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நார்மலான ஒரு பிலீஃப் இருக்குது. நிறைய அது ரிப்பலும் பண்ணும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. அடுத்தீங்க பாருங்கள், கிராப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் செலக்டர் கன்சிடரிங் த டாலரன்ஸ் டு ஹை லெவல்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்ட்ரெஸ். ஸோ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கக்கூடிய அளவுக்கு உள்ள கிராப்ஸை தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக சூஸ் பண்ணுறதாக குறிப்பிடப்படுகிறது. அட் ப்ரெசன்ட் லெமன் கிராஸ் இஸ் க்ரோன் அக்ராஸ் 300 acres ஆஃப் லேண்ட் இன் அண்ட் நபரங்பூர். 3 improved distillation units have been installed to process லெமன் கிராஸ் ஆயில். ஸோ இந்த லெமன் கிராஸை எடுத்து ஸோ அதிலேருந்து ஆயில் செக்ரேட் பண்ணணும், சரியா? ஸோ அதுக்காக டிஸ்டிலேஷன் யூனிட்ஸ் வந்து தனியாக செட் பண்ணியிருக்கிறதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஸோ இதில் ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க. அவர் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு மாதத்துக்கு சம்பாதிச்சிட்டு இருந்தாராம். ஸோ இதில் லெமன் கிராஸில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு அவர் வேலையை விட்டுட்டு வந்து 35 ஏக்கரில் வந்து செலவு பண்ணிகிட்ருக்காராம். 1 ஏக்கராக்கும் 1 லட்சம் ரூபாய் வந்து அவர் சம்பாதிக்கிறாராம். அப்போ அந்த 35 ஏக்கரில் பயிர் போட்டு எடுத்தாருன்னா 35 லட்சம் அவர் கையில் கிடைக்கும். There is a huge demand for aromatic plants in the market. Aromatic plants do not face regulatory challenge. இது இன்னொரு அட்வான்டேஜஸ். ரெகுலேட்டரி சேலஞ்சஸ்லாம் இல்லை, மெடிசினல் பிளான்டேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ரெகுலேட்டரி சேலஞ்சஸ்லாம் என்ன கிடையாது, அரோமேட்டிக் பிளான்ஸுக்கு கிடையாது. இந்தந்த பிளான்ஸை போடலாம், இந்தந்த பிளான்ஸை போடக்கூடாது, இந்தந்த பிளான்ஸை இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு சொல்லி மெடிசினல் பிளான்ஸுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த கட்டுப்பாடுகள்லாம் அரோமேட்டிக் பிளான்ஸுக்கு கிடையாது. ஸோ கொஞ்சம் அதிகமாக லிட்டில் எஃபர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த அரோமேட்டிக் பிளான்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பட் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த அரோமேட்டிக் பிளான்ஸ் அதிகமாக போக நம்ம ஃபுட்டு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். ரொம்ப போகக்கூடாது இல்லை. இப்போ ஒரு 35 ஏக்கர் போட்டிருக்காரு. இப்போ 35 ஏக்கரால் அரிசி போட்டால் என்ன வரும்? விலைவாசி கம்மியாக 35 லட்சம் அவர் சம்பாதிக்க போகிறது இல்லை, ஆனால் அது பாதிக்கப்படும். இப்போ ஃபார்மர்ஸுக்கு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, எது லாபம் கிடைக்குமோ அது தான் போவாங்க. அப்போ அதிகமாக போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா இப்போ உள்ள கிராப்பிங் பேட்டர்ன் வந்து எம்எஸ்பி பேஸ் பண்ணி தான் இருக்குது. எம்எஸ்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு போகிறாங்க, சரியா? அப்போ நம்ம அதிகமாக ஃபுட் கிராப்ஸை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதையும் இங்கே அஷ்யூர் பண்ணுறாங்க. The crop was also an instant hit in Angul district. Farmers were distressed by frequent crop raids by wild animals. இன்னொன்று, இந்த கிராப்ஸுக்கு இன்னொரு நேச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க.
என்னன்னு பாருங்கள், வைல்டு எலிஃபென்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ரீஜனில் உள்ள ரீஜனில் உள்ள கிராப்ஸ் வந்து அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறது வைல்டு எலிஃபென்ட். ஹவவர் இந்த கிராப்பு வந்து அந்த வைல்டு எலிஃபென்ட்ஸ் எல்லாத்தையும் விரட்டுதுன்றாங்க. அது லெமன் கிராஸ் தின்னுச்சுன்னா அது வாமிட் எடுத்துரும் அப்படின்றாங்க. அண்ட் இதோட அரோமேட்டிக் வாடர் வந்து இந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் விரட்டி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. லெமன் கிராஸு, சிட்ரனெல்லா, வெட்டி வேறு இதெல்லாம் அந்த ஸ்மெல்லுக்கெலாம் வராது அப்படிங்கிறாங்க. இது 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 150 ஏக்கரா லேண்டு வந்து அரோமேட்டிக் பிளான்ட்டு கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்கே 2 டிஸ்ட்ரிக்ட், ஆங்குல் மற்றும் தென்கனால் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்களில் வந்திருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, டு நாட் என்கரேஜ் அரோமேட்டிக் கிராப் அண்ட் கிராப் பிளான் வேர் பேடி இஸ் க்ரோன். இதை தான் நான் சொல்ல வந்தேன். சரியா, பயிர் வந்து நம்ம அரிசி விளை வைக்கக்கூடிய இடங்கள்ல இதை நம்ம பயிரிடுறது கிடையாது. வேஸ்ட் லேண்ட் அல்ல அன்கல்டிவேபிள் லேண்ட்ஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, கடைசியாக எடிட்டோரியல் பார்க்கணும். பரேட் ஆஃப் யுனைட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஷன்ஷிப் ஹேஸ் நோ பிளேஸ் ஆன் ரிபப்ளிக் டே. ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு பரேட் நடத்துவாங்க. சரியா, அந்த பரேடில் ஒவ்வொரு மாநிலத்தையும் சேர்ந்த அது வெவ்வேறு டிசைன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, போர்ட்ரே பண்ணுவாங்க, அதை காட்டுவாங்க. வெவ்வேறு அலங்கார வேலைப்பாடுகளோட ஒரு ஊர்தி போகும். இதை தான் டேப்ளியூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, டேப்ளியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு வார்த்தை இருக்கும் டேப்ளியூன்னு, இந்த பாருங்க, டேப்ளியூ ப்ரொபோசல்ஸ். ஸோ இதில் வந்து அப்போசிஷன் ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸோட டேப்ளியூஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது போன தடவை நடந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தமிழ்நாட்டோட இதுவும் நடந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கோ ரிப்பப்ளிக் டேக்கோ தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க. ஸோ அதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில காரணங்கள். அப்புறம் அவங்க சொல்லி வச்சிருந்த பெரிய சில ஆட்கள் வந்து மக்களுக்கு பிரபலம் இல்லாதவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் பிரபலம் இல்லாதவங்களும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ரோலப்படுத்த முடியும். அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். விஓசி பற்றி நமக்கு தான் தெரியும், பீப்புளுக்கு தெரியாது. அப்போ தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்பு என்ன? இந்த மாதிரி ஒரு பரேடில் அவரை வெளிப்படுத்துறது. யார் இவர் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க யோசிப்பாங்கல்ல, இவர் தான் இப்படி, இவர் இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, அப்போவே நாங்கள் கப்பல் விட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், காட்டலாம். ஓ, அப்போ கப்பல் விட்ட அளவுக்கு பெரிய ஆளா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வரும். புரியுதா? அப்போது நம்ம பிரபலப்படுத்தாத ஆட்களுக்கு பிரபலப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இவங்களுக்கு பிரபலம் என்ன? இது மூலமாக நேஷ்னல் இன்டகிரேஷனை நம்ம செரிஷ் பண்ணலாம். ரைட்டா? சதர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், சதர்ன் ஸ்டேட்ஸோட பெருமைகளை அவங்க போட்டுறதில்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவேளை நம்ம சிதம்பரனாரை பற்றி நார்தன் ஸ்டேட்ஸில் வந்து தெரிஞ்சிருக்கு, பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு அடிப்படையாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். சதர்ன் ஸ்டேட்ஸை பற்றி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த ரெண்டு ரீஜனுக்கு இடையில ஹோஸ்டைலிட்டி குறையும். கரெக்டாக? இப்போ நம்ம அந்த இது நேஷ்னல் இன்டகிரேஷனை, பேட்ரியாட்டிசத்தை இதெல்லாத்தையும் அதிகப்படுத்தும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பாலிடிக்ஸை ப்ளே பண்ண விடுறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஸோ அதைத்தான் இவங்க செய்கிறதா வந்து இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த வெஸ்ட் பெங்கால், டெல்லி, பஞ்சாப் இவங்களுடைய டேபிள்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணலை ரிபப்ளிக் டேக்கு, பரேடுக்கு. இது வந்து நிறைய அந்த பார்ட்டிசன்ஷிப். ஸோ பார்ட்டிசன்ஷிப் வந்து எத்திக்ஸில் நமக்கு ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, நான் பார்ட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த கட்சிக்கும் ஆதரவாகவோ அல்லது சாராதவராகவோ இருக்க வேண்டும், அதுக்கான தன்மைகளை கொண்டு இருக்கணும். இது ஒரு பக்கம். இந்த கட்சிங்கிறது 2 விஷயத்தை குறிப்பிடும். ஒன்று வந்து அரசியல் கட்சி குறிப்பிடும், 2வது வந்து பாதிக்கப்பட்ட எதிர்வாதம் செய்கிறவர்னு சொல்லி 2 விஷயம். நீங்கள் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க பாதிக்கப்பட்ட தரப்பாக இருப்பாங்க, இன்னொரு பக்கம் எதிர்வாதம் செய்கிற தரப்பாக இருப்பாங்க. இப்பையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் சாதகமாக நம்ம இருந்துடக்கூடாது. நியாய தர்மங்களை பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு சில முடிவுகளை எடுக்கணும். ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு, ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இங்கே பார்ட்டிசன்ஷிப் பற்றி பேசுகிறாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து டெல்லிலையும் பஞ்சாப்லேயும் பவரில் இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் பவரில் இருக்காங்க. நமக்கு தெரியும். டெல்லி வந்து இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன், ஹெல்த் சர்வீசஸ் ஆகிய விஷயங்களை ஷோகேஸ் பண்ணுறாங்க. பஞ்சாப் கவர்மெண்ட் தங்களுடைய ஸ்டேட் ஹெரிட்டேஜை வந்து கவர் பண்ணி வெளியெடுத்துட்டாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில், அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் மூவ்மெண்ட்டில் அவங்க ஸ்டேட் எப்படி பங்கேற்றுச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் அவங்களுடைய கன்னியாஸ்ரீ ப்ராஜெக்ட் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே ரிஜெக்ட்டும் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இன் கேஸ் ஆஃப் டெல்லி ப்ரொபோசல்ஸ் டர்ன் டவுன் ஃபார் 3 consecutive தொடர்ந்து 3 தடவை டெல்லியோடைய இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 2022 தமிழ்நாட்டுடைய டேபிளும் இந்த ஸ்டேட்டோட ரோல் இன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற தீம்லாம் நம்ம கொண்டு வந்திருந்தோம். அதையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டி அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த டேப்ளியூஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் ப்ரொமோஷனாக தான் இருக்குது, அப்போசிஷன் பார்ட்டிஸோட பொலிட்டிக்கல் ப்ரொமோஷனாக இருக்குது. இது எல்லாமே தே டிட் நாட் மேக் த கட், அந்த நாங்கள் சொல்கிற அந்த தீமுக்கு அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அலிகேஷன்ஸ் ஆஃப் பார்ட்டிசன்ஷிப் சர்ஃபேஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் யுனைடெட் ப்ராக்ரஸ் அலையன்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி அவங்க பார்ட்டிசன் பண்ணாங்க, கட்சி சார்ந்து தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டுகள் அப்பையும் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பிஜேபி ரன் பண்ண அந்த குஜராத் கவர்மெண்ட்டோட பரேடை வந்து அலோவ் பண்ணல. நேஷனல் செலிப்ரேஷன் இஸ் ஒன் தட்
கேன் டூ வித்தவுட் சச் கான்ட்ரவர்சிஸ். இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸோட செலிப்ரேட் பண்ணுறது என்னமா அது? The Republic Day parade is a combination of patriotism and pomp and an observance of the country's unity and diversity. நாட்டினுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை மற்றும் வேறுபாடுகள், டைவர்சிட்டி, அதை நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணணும். It is a show of hard power highlighting India's military might alongside its cultural heritage and soft power. இந்தியாவுடைய வலிமையான ஒரு பக்கத்தை காட்டுறோம். இந்தியாவுடைய மிலிட்ரியோடைய திறமை எப்படி இருக்குது, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள், அந்த புஜப்பல்ல பராக்கிரமசாலிகளோட அந்த தனத்தை காட்டுறோம் இந்தியாவோட. இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய கலாச்சார அந்த பெருமையும் காட்டுறோம். இது இந்தியாவுடைய சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர், சாஃப்ட் பவர் ரெண்டையும் ஷோகேஸ் பண்ணுறோம். There is a show of state power, but it is also a festival of people's power. ஸோ இது வந்து ஸ்டேட் பவரோட ஷோ தான், ஆனால் இது மக்களுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. The parade celebrates the memory of the momentous struggle that founders of the Republic undertook for freedom from imperialism and towards building a modern democratic nation. The theme for 2024 Republic Day is India, the mother of democracy, and Vikshit Bharat. Vikshit Bharatனா அது டெவலப்டு இந்தியா. இதுதான் வந்து ரிப்பப்ளிக் டேயோட தீம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி பரேடில் யார் யார் கலந்துக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து டைட் ஸ்கீனிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு டேப்லூக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன, விஷுவல் அப்பீல், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், இம்பேக்ட் ஆன் த மாசஸ், பெருந்திரள் மக்கள் மேலே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தணும், நம்ம சொன்ன தீமுக்கு கொண்டு வரணும், அண்ட் டிகிரி ஆஃப் டீட்டெயிலிங், அதில் கொண்டு ஒவ்வொரு விஷயம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும், மியூசிக்கு அண்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் லோக்கல் ஆர்டிஸ்ட்டு, பிராந்திய கலைஞர்கள் வந்து அதனுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே வச்சு தான் அந்த டேப்லூயோட செலெக்ஷனுக்கு வந்து முடிவெடுக்கிறாங்க. It is an unfortunate turn for cherished national day. Some states feel excluded from it for political reasons. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து அதிகமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஒரு தேசிய தினம் ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால தாங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணதாக ஃபீல் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். Center should seek ways to achieve more objectivity in the selection of tablets and leave little room for complaint அப்படின்னு சொல்கிறாங்க. End game. Tripartite agreement gives honorable exit to cadres of much weakened ULFA. ULFAவோட அக்ரிமெண்ட் பற்றி பேசுகிறாங்க. ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் பிட்வீன் நியூ டெல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ப்ரோடாக் ஃபேக்ஷன், அதாவது உல்ஃபாவில் ஒருத்தவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்க அண்டு அஸ்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க எல்லாரும் இது எல்லாமே 2009 ஸ்டார்ட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி உல்ஃபாவுடைய சேர்மனா அரபிந்தோ ராஜ்கோவா இவர்கள் வந்து ஃபேஸ்ட் ஆஃப் ப்ரோஸ்டாக் ஃபேக்ஷனுடைய ஒரு ஆளாக வந்தார், ரெப்ரசன்டேட்டிவாக வந்துருந்தார். 2011 யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர் அவங்களாம் வந்து அந்த குரூப்பே வந்து சீஸ்ஃபயர் கொண்டு வந்துட்டாங்க. உல்ஃபாவுடைய ப்ரோடாக் ஃபேக்ஷன் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் பற்றி நேற்று நான் சொன்னேன். அது என்னது, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே செய்ய மாட்டோம், இனிமேல் அந்த தாக்குதல் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறது தான் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். புட்டிங் அன் எண்ட் டு தம் 32-year-old insurgencies. சரி, அதுலேருந்து ரொம்ப டிலேடாக தான் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அமைப்பினுடைய கமாண்டர் இன் சீஃப் தளபதியாக இருக்கக்கூடிய பரேஷ் போரை வழி நடத்தக்கூடிய இன்னொரு பிரிவினர் இவங்க இந்த 2009 பேச்சுவார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸோ தனியாக பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இவங்க உல்ஃபா இண்டிபெண்ட் அழைக்கப்படுறாங்க. நம்ம உல்ஃபா 1ன்னு சொல்லி உல்ஃபா ஐ, சரி. ஸோ உல்ஃபா இண்டிபெண்ட் இஸ் நவ் அ மச் வீக்கண்ட் அவுட்ஃபிட். ஸோ பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ ஒரு பரோஸ் வந்து எங்கே இருக்காருன்னா நார்த் ஈஸ்ட் மியான்மரில் இருக்கிறதா நம்பப்பட்டுருக்கு. உல்ஃபாவுக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே ஒரு இன்சர்ஜென்ட் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய பொட்டன்சி இருந்துச்சு. ஆனால் 1990 அதோடைய அந்த பவர் எல்லாமே வீழ்ந்து விட்டதாக சொல்லப்படுது. ஏன்னா அஸ்ஸாம் அக்கார்ட் 1985 ஒரு முக்கியமான காரணமாக பேசப்படுது. சின்ஸ் தென் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து பாப்புலர் சப்போர்ட்டும் இல்லை. குறிப்பாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமோட பெசன்ட்ரி செக்ஷன்ஸ் மேலே அவங்களுக்கு அதிக பாப்புலாரிட்டி இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வயலண்ட் டாக்டிக்ஸ், சிவிலியன்ஸ் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க, அது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அட்டாக் பண்ணுறது, புவர் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறனால இவங்க மேலே அந்த ஒரு பாப்புலாரிட்டி போக ஆரம்பிச்சிருச்சு. Military operations by Bhutan in the early 2000 broke out its insurgent might, and later the Sheikh Hasina-led Awami League government in Bangladesh handed over most of the outfits leaders. அதாவது நம்ம இந்த மாதிரி பார்டர்ஸ்குள்ளே தான் அவங்க அதிக பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அப்போ மற்ற ஸ்டேட்ஸ் மற்ற கண்ட்ரிஸ் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பேசுகிறாங்க. பூட்டானை வந்து அவங்களுடைய மைட்டை காட்டியிருக்காங்க. அண்ட் பங்களாதேஷும் நிறையா உல்ஃபா சம்மந்தப்பட்ட பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கதா பேசுகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரோ ஃபேக்ஷன்ஸ் வந்து இந்த சாவர்னிட்டி அந்த டிமாண்டையும் கைவிட்டுட்டு அவங்களுடைய சார்ட்டரை ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அவங்களுடைய சார்ட்டர் சாவர்னிட்டி அப்படிங்கிறதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இண்டிஜினியஸ் பீப்புள் ஆஃப் அஸ்ஸாம், அஸ்ஸாமுடைய உள்நாட்டு மக்களுடைய விருப்பங்கள் அப்படிங்கிறத அந்த சார்ட்டராக மாற்றிட்டாங்க. Delay in the conclusion of talks meant that some cadres had left the campus over the years, with a few joining Ulfa I. But reports indicate the recruits to the Baru-led organization have fallen drastically in recent years. அதாவது
ரொம்ப நாள் பீஸ் டாக்ஸ் வந்து நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டு பெண்டிங் ஆகிட்டே இருக்கனால ஸோ அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்களும் இந்த கேம்பை விட்டு வெளியேறி என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து உல்ஃபா ஐயில் சேர்ந்ததாக குறிப்பிடப்படுது. அவர் ரிப்போர்ட்ஸை படி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உல்ஃபா ஐயில் ரீசெண்டாக நடந்த ரெக்ரூட்ஸ் வந்து கடந்த சில ஆண்டுகளாக ரொம்பவே அதிகமாக குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கடைசி என்ன தான் பேசுகிறாங்க, பெர்சிஸ்டன்ட் பாவர்ட்டி ஹேஸ் பீன் அ கீ ரீசன் ஃபார் மொபிலைசேஷன் ஆன் அ நேரோ எத்னிக் பேஸ், ரேடிக்கல் வெர்ஷன் ஆஃப் விச் ஹேஸ் பீன் எக்ஸ்போஸ்டு பை ஆர்கனைசேஷன் சச் அஸ் உல்ஃபா. ஸோ இந்த உல்ஃபா மாதிரியான நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமைப்பினர் என்ன பண்ணுறாங்கன்னா, எத்னிக் பேஸஸை மையமாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெர்சிஸ்டன்ட் பாவர்ட்டி அதுதான் இவங்க 2 பேர்த்துக்கு அதுதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறதா அப்படிங்கிறத வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாவர்ட்டி எலிவேஷன் எந்த அளவுக்கு டெரரிசத்துக்கு முடிவு கட்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பேசப்பட்டிருக்கு. ஓகே மக்களே, இதோட நம்ம வந்து நியூஸ் முடிக்கிறோம். பட் அதர் நியூஸ்னு ஒரு 2 நியூஸ் இருக்குது, நம்ம அதையும் பார்த்துருவோம். அதர் நியூஸ் ஓகே. பிரியா ரவிச்சந்திரன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர் டு பி இண்டக்டட் இன்டு ஐஏஎஸ். தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபயர் சர்வீஸாக இருந்திருக்காங்க. குரூப் 1 பாஸ் பண்ணி இவங்க வந்து ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இவங்கள ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஹவவர் வந்து யூபிஎஸ்சி தான் இதுக்கான சர்வீஸ்க்கான ப்ரொமோஷனை வந்து அப்ரூவ் பண்ணணும். யூபிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்க. So she is also the first woman officer to be inducted into the fire and rescue services. ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் இண்டக்ட் ஆனால் ஃபஸ்ட் உமனும் இவங்க தான். ஸ்டில் வந்து நிறைய எஸ்ஐலாம் இருக்காங்கல்ல, அந்த எஸ்ஐ போஸ்ட் ரெக்ரூட் பண்ணும்போது ஃபயர் சர்வீஸுக்கெலாம் வந்து விமனை வந்து ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எஸ்ஐக்கு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்துகிறாங்க எஸ்ஐ, அதில் ஃபயர் சர்வீஸுக்கு விமன் கிடையாது. சரி, வேர்ல்டில் இன்டர்நேஷ்னல் நியூஸஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. யூஎஸ் ஷூட்ஸ் ஹவுத்தி ரிபல்ஸ் ஆஃப்டர் லேட்டஸ்ட் அட்டாக் ஆன் கண்டெய்னர் ஷிப் இன் ரெட் சீயில் போயிட்டு இருந்த ஒரு கண்டெய்னர் ஷிப் மேலே வந்து இவங்க ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டுக்கிட்டதுனோடங்க உங்களுக்கு சப்போர்ட் வேணும் உள்ளே வந்த பின்னாடி யூஎஸ் உள்ளே வந்து இவங்களை பூரா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 3 கப்பலை கவுத்துனதை வந்து ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி பேசியிருக்காங்க. காசா வார் வில் கண்டினியூ ஃபார் மந்த்ஸ் சேஸ் நெத்தானி. இதே நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ காசா வார் ரொம்ப மாதங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் ஜான் பிளிகர், இவரை பார்த்து வச்சுக்கோங்க. இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், இன்டர்நேஷ்னல் லெவலில் கொஞ்சம் ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நியூஸ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ரீசெண்டாக ஜான் பிளிகர் அப்படின்னு ஒரு இறந்து போயிட்டார். அவர் எந்த இதோட தொடர்புடையவர், எந்த டிபார்ட்மெண்ட்டோட தொடர்புடையவர்? இப்போ ஜேர்னலிசம், சரியா, ஜேர்னலிசத்தோட தொடர்புடையவர். ஓகே மக்களே, வி கேம் டு எண்ட் ஆஃப் டுடேஸ் நியூஸ் அனாலிசிஸ். கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு முதல்லலாம் டைம் ஓடும் எவ்வளோன்னு, இங்கே வந்து டைம் என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் லென்த்தாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லைவ் வரேன். இதில் ஏதாவது ஃபர்தர் சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ, பாய்.